ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சோயலுக்கும் அஃப்லேட்டடுக்குமான டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சோயல்னா என்ன, அஃப்லேட்டட் காலேஜஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஸே தெரியாம இருக்கும். சோயல் அப்படின்றது யூனிவர்சிட்டி. அங்க வந்து ஹானர்ஸ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கோர்சஸ் கண்டக்ட் பண்றாங்க. BALLB, BBALLB, BCom LLB, BCALLB அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கோர்சஸும் கண்டக்ட் பண்றாங்க. அஃப்லேட்டட் காலேஜஸ் போயிட்டோம் அப்படின்னா BALLB அப்படின்ற ஒரே ஒரு கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுவாங்க. சோயலை பொறுத்தவரை அதிக ரேஞ்ச் கட் ஆஃப் பிளஸ் ஃபினான்ஷியல் வெல்த் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும். ஆனா அஃப்லேட்டட் காலேஜஸ்ல அந்த மாதிரி கிடையாது. சோயல்ல நம்ம அதிக ரேஞ்ச் கட் ஆஃப் வச்சிருந்தாலும் அலாட்மெண்ட் பண்ற அந்த டைம்ல நம்ம வந்து 80 to 90,000 ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். சோயல்ல பொறுத்தவரை ஹை ரேஞ்ச் கட் ஆஃப் பிளஸ் ஃபினான்ஷியல் வெல்த் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும். ஆனா அஃப்லேட்டட் காலேஜஸ்ல அப்படி இல்லை. நமக்கு ஓரளவு கட் ஆஃப் இருந்தாலே நம்ம அஃப்லேட்டட் காலேஜஸ்க்கு அப்ளை பண்றதுக்கே எலிஜிபிள் தான். ஹை ரேஞ்ச் கட் ஆஃப் வச்சுட்டு சோயல்ல ஃபீஸ் கட்ட முடியாத ஸ்டூடெண்ட்ஸுமே அஃப்லேட்டட் காலேஜஸ்ல படிக்கலாம். பிகாஸ் சோயல்ல சீட் அலாட்மெண்ட் பண்ற அந்த டைம்ல நம்ம 80 to 90,000 ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அஃப்லேட்டட் காலேஜஸ்ல 1 இயர்க்கே 3,000 to 3,500 மட்டும் தான் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் சோயல்ல கிளாஸஸ் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும், ஃபுல்லி ஸ்ட்ரக்சர்டா தான் இருக்கும். லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கும், நம்ம ரிசர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். சிலபஸ்லயுமே சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும். ஏன் அப்படின்னா சோயல்ல ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அந்த கோர்சஸ் வைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அஃப்லேட்டட் காலேஜஸ்ல BALLBன்ற ஒரு கோர்ஸ் தான் ஆஃபர் பண்றாங்க. சோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அஃப்லேட்டட் காலேஜஸ்ல சோயல் அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. பட் ஓரளவுக்கு நமக்கு தேவையான டிசிப்ளின் அண்ட் பிஹேவியர் சோயல் அளவுக்கு இல்லைனாலும் அஃப்லேட்டட் காலேஜஸ்ல நம்மள ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணிடுவாங்க. பிகாஸ் சோயல்ல பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ நிறைய அஃப்லேட்டட் காலேஜஸ்ல பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸா இருக்காங்க. ஸோ ஓரளவு நம்மள ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர்ல டிஃபரன்ஸ் இருக்குமான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். சோயல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அஃப்லேட்டட் காலேஜஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கும். நாலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஃப்லேட்டட் காலேஜஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் இருக்கும் சோயல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள நாலேஜ். பிகாஸ் நம்மளோட யூனிவர்சிட்டி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில லொக்கேட் ஆயிருக்கு. சென்னை அப்படின்றது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. நம்மளோட யூனிவர்சிட்டியை சுத்தி நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கு அண்ட் கோர்ட்ஸ்மே இருக்கு. யூனிவர்சிட்டியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கார்பரேட் கம்பெனிஸ் அண்ட் கோர்ட்லயுமே இன்டர்ன்ஷிப் மாதிரி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா அஃப்லேட்டட் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர்ல எந்த காலேஜ் அலாட் பண்ணிருக்காங்களோ அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணி படிப்பாங்க. பிளஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கோர்ட்டுக்கு மட்டும்தான் பிராக்டிஸ்க்கு போவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சோயலை விட அஃப்லேட்டட் காலேஜஸ்ல கம்மியாக தான் இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க எல்லா காலேஜஸ்லையுமே, எல்லா அஃப்லேட்டட் லா காலேஜஸ்லையுமே சோயலுக்கு ஓரளவு நிகரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டாங்க. சோயலை பொறுத்தவரை நம்ம எக்ஸாம்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும்தான் எழுத முடியும். ஆனால் அஃப்லேட்டட் காலேஜஸ்ல அப்படி கிடையாது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே எழுதிக்கலாம். சோயல்ல இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்கு. அஃப்லேட்டட் காலேஜஸ்ல ஒரு 6 காலேஜஸ்ல தமிழ் மீடியத்துக்குன்னு சொல்லி தனித்தனியா கிளாஸஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்குற 15 அஃப்லேட்டட் லா காலேஜஸ்ல, அதாவது 15 கவர்மெண்ட் அஃப்லேட்டட் லா காலேஜஸ்ல நம்ம தமிழ்ல எக்ஸாம்ஸ் எழுதிக்க முடியும். பைலிங்குவல் மட்டும் கிடையாது. இன்டர்வியூ அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா சோயல்ல படிச்சவங்களுக்கு தான் முன்னுரிமை, அஃப்லேட்டட் காலேஜஸ்க்கு செகண்ட் தான். மற்றபடி இவங்க சோயல்ல படிச்சவங்க, இவங்க அஃப்லேட்டட் காலேஜஸ்ல படிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே பார்ஷியாலிட்டி கிடையாது. இப்போ நம்ம கோர்ட்ல ஒரு கேஸ் எடுத்து நடத்துறோம் அப்படின்னா நம்ம எங்க படிச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க, நம்மளோட ஆர்குமெண்ட் ஸ்கில்ல தான் பார்ப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே நம்மளோட ஸ்கில்ஸ் தான் பேசும், நம்ம எங்க படிச்சிருக்கோம் அப்படின்றது முக்கியமே கிடையாது. இவ்வளவுதான் சோயலுக்கும் அஃப்லேட்டட் காலேஜஸ்க்குமான டிஃபரன்ஸ். எது பெஸ்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.